ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவை முழுசாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் கரிஞ்சீரகம் போட்டிருக்கோம். 3 ஸ்பூன் கரிஞ்சீரகம் அது போடுங்க. அதோடு நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா பாதாம். அது என்னென்னா பாதாம் பருப்பு நம்ம போட போகிறோம். பாதாமையும் கரிஞ்சீரகம் இரண்டையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கருமை கொடுக்கும். இன்னொன்று பாதாமும் ஹேருக்கு நல்லது, ரெண்டாவது கரிஞ்சீரகமும் ஹேருக்கு நல்லது தான். ரெண்டுமே ஆயில் தன்மையுடையது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை கொடுக்கும். பாருங்கள், ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ஒரு பொருள் ஆட் பண்ணுவோம். அது என்னன்றதை முழுசாக பார்க்கணும் அப்படின்னா முழுசாக பார்த்தீங்கன்னா அது என்ன பொருள் ஆட் பண்ணுறோன்றதும் உங்களுக்கு கிளியராக தெரியும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இந்த பாருங்கள், ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு ஒரு 5 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பாதாம், கரிஞ்சீரகம் 3த்தையுமே எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ரோஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த கருமை நிறம் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பாதாம் பாருங்களேன், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாதாம் பார்த்தீங்களா, பாதாமோட கலரே மாறிடுச்சு. நல்லா பாதாம் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதேமாதிரி பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா நல்லா ஆகட்டும். இப்போ என்னென்னா ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன பொருள் அப்படின்னா டீத்தூள். அதுதான் 2 ஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கோங்க அதில். சரியா, 2 ஸ்பூன் டீத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து கீழே வச்சிடலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ நம்ம அதை எடுத்து கீழே வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், கலன்னு இருக்கா. ஓகே, அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்ருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதை என்னென்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, மிக்ஸி ஜாரில் தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், மிக்ஸி ஜாரில் எடுத்தாச்சு. அது மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம நல்லா அதை வந்து ஒரு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்னேன் பாதாமில் ஆயில் இருக்குது, ஆயில் தன்மை இருக்குது. அதனால் அது மாதிரி கையில் பிசுன்னு ஒட்டுது பாருங்கள். நல்லா கருமையான கலர் கிடச்சிருச்சு. ஆமாம், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த கருமை கிடச்சிரும். இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த இரும்பு கடாயிலையும் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு ஸ்பூன் நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா உடச்சி விடுங்க. ஏன்னா அந்த ஆயில் தன்மை இருக்கும் இல்லையா, அதை நல்லா உடச்சி விட்டுட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிற ஒரு ஆயில் என்ன அப்படின்னா அந்த ஆயில் வந்து கடுகு ஆயில். நம்ம கடுகு ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், கடுகு ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில் எடுத்துருக்கோம். ஆமாம், இப்போ இந்த கடுகு ஆயிலையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ பாருங்கள், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த கருமை நிறம் கிடைக்கும். இது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள்.
பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன பவுலில் நம்ம மாற்றிக்க போகிறோம். ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்துருங்க. எல்லாத்தையும் வலிச்சு இந்த பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் அப்படியே. அவன் எவ்வளோ கருப்பாக இருக்கும். அந்த ஸ்பூன்லேயே பாருங்களேன் எவ்வளோ கருப்பு ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே கரு 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 கருன்னு அவ்வளோ கருப்பாக இருக்குது. நம்ம அந்த இரும்பு கடாயில் உள்ள எல்லாத்தையுமே வலித்து நம்ம சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். நல்லா வலித்து எடுங்க. ஆமாம், எல்லாத்தையும் வலித்து எடுத்தாச்சு. இது பாருங்க ஒன்றும் விடாமல் வலிச்சிட்டாங்க. ஓகே, எல்லாத்தையும் வலிச்சாச்சு. வலித்து அந்த பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு புது விதமான ஒரு இது யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு தண்ணியை வந்து ஹீட் பண்ணுங்கள். தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம கொண்டு வந்து அந்த டையை கொண்டு வந்து அந்த பவுலோடு சேர்த்து அந்த தண்ணியில் வச்சுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, தண்ணியில் ஹீட் ஆகும் பொழுது நமக்கு இன்னும் அது வந்து நல்லா லிக்விடு பேஸ்ட்டுக்கு வரும். நல்லா பிசு பிசுன்னு இன்னும் நல்லா லிக்விடாக வரும் நமக்கு. அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இது என்னென்னா, நமக்கு இப்போ பாருங்களேன், எடுத்து காமிக்கும் போது எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு பாருங்களேன். இவ்வளோ லூஸாக இருக்கும்போது நம்ம கையில் வச்சு தான் அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு ப்ரெஷ்ஷெல்லாம் இதில் யூஸ் பண்ணலை, கையில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற வீடியோ என்னுடைய ஒய்ஃபுக்கு யூஸ் பண்ணுறதையே நாங்கள் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன், சூடாக இருக்குது, அதனால தான் கை எடுத்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், கருகருன்னு அந்த ஸ்பூனே கருப்பாயிடுச்சு பாருங்கள், அவ்வளோ கருப்பாக இருக்குது. ஆமாம், இந்த மெத்தடு தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். ஆமாம், இது நாங்கள் என் ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணுறாங்க, அதையும் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஆமாம், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைவாகவே என் ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அதனால் மக்களே நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், இப்போ என் ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணுறோம். இதை பாருங்கள், கையிலே எடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணும்போது ஹேரில் வந்து ஆயில் இருக்கக்கூடாது. பாருங்கள், இது பாருங்கள், இந்த சைடு கொஞ்சம் நிறைய முடிகள் இருக்குது. அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது வெறும் கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணலாம். இது பாருங்கள், வெறும் கையில் தான் எடுத்து அப்ளை பண்ணுறாங்க. எங்கெங்கே கருமையாக இருக்கோ அங்கங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். நம்ம வெறும் கையிலே அப்ளை பண்ணலாம், எந்த வித பாதிப்பும் இருக்காது, எந்த வித சைடு எஃபெக்ட் இருக்காது. இதில் வந்து நம்ம வந்து கெமிக்கல் கிடையாது, இண்டிகோ கிடையாது, ஹென்னா எதுவுமே கிடையாது. நம்ம இயற்கையான ஒரு 3 பொருளை வச்சு தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். சூப்பரான ரிசல்ட் இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்து நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் லைக் போடுறத வச்சு தான் நாங்கள் அடுத்து நாங்கள் வீடியோ போட முடியும். லைக் பண்ணுங்கள் மக்களே.